ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இன்னைக்கு இரவுக்குள்ளாகவே நீ இதை கேட்டுட்டீனா நாளை விடியலுக்குள்ளாகவே உன்னுடைய ஆபத்துகள் எல்லாம் விலகி போய் அற்புதமான சந்தோஷமிக்க செழிப்பான வாழ்க்கையை நீ வாழ்ந்து விடலாம் என் செல்லமே. யாராவது ஒருத்தரை பற்றி நினைக்கும் போது உன் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு துள்ளி குதிக்கிறாய் தானே? அப்படிப்பட்ட மனிதரின் உறவையும் நட்பையும் ஒருபோதும் நீ இழந்து விடக்கூடாது. ஏன்னா அவங்க உன் மனசுக்கு சந்தோஷத்தை தருபவர்கள். நீ அவங்கள நினைக்கும் போது அவங்க உனக்கு நல்ல காரியம் நல்லதும் செஞ்சதா தானே அதை நினச்சி நீ பெருமைப்படுகிறாய், சந்தோஷப்படுகிறாய். அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட அந்த மனிதர் எப்போதும் உன் அருகில் இருக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. தனியாக நிற்கும் மரம்தான் எவ்வளவு காத்தடிச்சாலும் வலிமையாக அதில் ஊன்றி நிற்கும். அப்பொழுதுதான் என் அன்பு பிள்ளையான நீயும் இப்போது தனிமையில் என்னதான் கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து தனியாளாய் வெற்றிகரமாய் உன் வாழ்க்கையை வாழுவாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பெருசாக நினச்சி யோசித்து வருத்தப்படுற. அது எல்லாத்தையும் நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடமாக நீ நினச்சிக்கோ. நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையின் உனக்கான பாடங்களாக மாறி அனுபவங்களையும் பக்குவங்களையும் உருவாக்கி நீ உன் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் உதவிகரமாக இருக்க போகுது. உன்னுடைய மதிப்பு என்பது அடுத்தவர் கொடுக்கும் மரியாதையில் இல்லை. உனக்கு நீயே மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்தால் அதுதானே சுயமரியாதை. எப்போதும் நீ உன்னை உயர்வான இடத்துல வச்சுக்கோ. உன்னை உயர்வான ஆளாக நீ நினைக்கணுமே தவிர உன்னுடைய உருவம் அப்படி இருக்குது, உன்னுடைய எண்ணம் இப்படி இருக்குது, உனக்கு வசதி வாய்ப்பு குறைவாக இருக்குன்னு எக்காரணத்திற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ தாழ்வாக நினைத்து கொள்ளக்கூடாது என் செல்லமே. எப்போதும் நீ உன்னை கம்பீரமான உயர்வான உறுதியான ஆளாக மனதில் தைரியமுள்ள ஆளாக இருக்க வேண்டும். நீ உன் மனசில் உன்னை பற்றி எவ்வளோ உயர்வாக நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய முகமும் ஜொலிஜொலிப்பாக பளபளப்பானதாக மிகவும் அழகானதாக இருக்கும். சூழ்நிலையை பொறுத்து தானே இங்குள்ள மனிதர்களும் ஒவ்வொரு நேரத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க. அதேபோல் அவர்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய சொற்கள் கூட உனக்கு சுடுவதும் குளிர்வதும் உன்னுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோ, அவங்கக்கிட்ட போய் யாராவது சாதாரணமாக யதார்த்தமாக குழந்தைய பற்றி சொன்னாலும் அவங்க மனசில் என்ன தோணும், நமக்கு குழந்தை இல்லாதனால தான் இவங்க குத்தி காட்டி பேசுகிறாங்க போல இருக்குன்னு. இப்படி தான் சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் பொறுத்து மனிதர்கள் சாதாரணமாக சொல்லும் சொற்கள் கூட பல பேருக்கு சுடு சொற்களாக மாறிவிடுகிறது. எனது அன்பு பிள்ளையே, அதனால தான் நான் எப்போவும் உன்கிட்ட சொல்கிறேன், நீ பேசக்கூடிய சொற்கள் யதார்த்தமாக இருக்கலாம், ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் நீ பேசுவதை உனக்கு எதிரில் இருக்கவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு யோசித்து பேசு. நீ வெகுளித்தனமாக யதார்த்தமாக மனசில் பட்டதையெல்லாம் பேசிட்டினா எதிரில் இருப்பவர் அதை அப்படியே புரிந்து கொள்வார். நீ சாதாரணமாக தான் சொல்கிறன்னு யோசிப்பாங்கன்றத உறுதியாக சொல்ல முடியாது தானே. அதே நேரத்தில் ஒரு சிலர் இருக்காங்க, வேணும்னே அடுத்தவங்க மனசை குத்தி காயப்படுத்தணும்னு குறை சொல்லி பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அப்படி வேண்டுமென்றே பேசுபவர்களை இந்த வராகி அம்மா சும்மா விட்டு வைக்க மாட்டேன். அடுத்தவனை குறை சொல்லி குத்தி காட்டி பேசுனா அவன் வாழ்க்கையில் குத்தி குத்தி குண்டூசியாய் அவர்கள் வாழ்க்கையில் குற்றத்தையும் பாரத்தையும் சுமக்க வைக்க நான் எப்போதும் தயாராகத்தான் இருக்கிறேன் என் செல்லமே. ஏன்னா மனிதர்களை 4 அடி அடித்தா கூட மறந்துடுவாங்க. ஆனால் வார்த்தைகளில் குத்தி காட்டி பேசினா அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த காயமும் வலியும் வேதனையும் அவர்களை மறக்க விட இயலாது தானே. அதனால தான் பேசும்போது கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன். உன் மீது அன்பு வைத்த மனிதர் உண்மையான முகத்தோடு அன்பை காட்டுகிறாரா அல்லது முகமூடி போட்டு அன்பு வைத்திருப்பது போல நடிக்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ளும் வரை நீ யாரையும் முழுமையாக நம்பாதே என் செல்லவே. பல விஷயங்களை நீ ஏற்கனவே இப்படி தான் அலட்சியமாக இருந்து எல்லாரையும் நம்பி கடைசியில் ஏமாந்தும் போயிட்ட. இனிமேலாவது இழப்பை சந்திக்காத ஆளாக, மிக தைரியமுள்ள ஆளாக, துணிவான ஆளாக நீ இரு. சில பேரை பல காலம் ஏமாற்றலாம், ஆனால் பல பேரை சில காலம் ஏமாற்றலாம். எல்லாரையும் எப்போதும் ஏமாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் மனுஷன் உண்மையை தெரிந்து கொள்வான் தானே. நீ எதிர்பார்க்குற விஷயங்களும் ஆசைப்பட்ட விஷயங்களும் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாத. சில நல்ல செயல்களும் தரமான செயல்களும் கொஞ்சம் தாமதமாகத்தான் நடக்கும். ஆனால் நிச்சயமாகவும் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். இப்போ உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனையும் ஆபத்தும் என்னவென்பதை நீ அறிய மாட்டாய் என் செல்லமே. ஆனால் உன் வராகி அம்மா நான் அறிவேன். உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் அந்த சிக்கல்களும் அதை உண்டாக்கியவர்களும் அவர்கள் செய்த தவறுக்குரிய தண்டனையை என்னிடம் பெறத்தான் போகிறார்கள். அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்கிறதுக்காக தான் உன்னுடைய ஆபத்து காலத்தை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான அழகிய வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன்.
உனக்கு இப்போது வேண்டியது என்ன தெரியுமா? போலித்தனம் இல்லாத உண்மையான புன்னகையை உன் முகத்தில் வச்சுக்கோ. சுயநலமில்லாத நல்ல மனிதர்களை உறவாக வச்சுக்கோ. எல்லாரிடமும் புன்னகை புரியக்கூடிய ஆளாக நீ இரு. உன்னுடைய கவலைகளையெல்லாம் நீ மறக்கும்படி உனக்கான நன்மைகளை செய்ய வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. எல்லாரிடமும் நட்பாக இருக்கக்கூடிய நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பையும் செலுத்தக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் செல்லமே. இன்னைக்கு செஞ்சு முடிக்கணும்னு நீ திட்டம் போட்ட காரியத்தை நாளைக்கு செஞ்சுக்கலான்னு ஒருபோதும் தள்ளி போடாதே. அன்றன்று என்ன யோசிக்கிறாயோ அதை அவ்வப்போதே செய்துவிட்டால் உனக்கான வெற்றியும் மிக சிறப்பாக மிக விரைவாக உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும் அல்லவா? ஒருத்தர் மேலே நீ உண்மையான அன்பு வச்சினா அவர்களிடம் நீ எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கக்கூடாது. இல்லை அப்படி என்னால் இருக்க முடியாதுன்னா நீ அவர்களிடம் அன்பு செலுத்துவதே வீணானது தானே. அன்பு செலுத்துகிறேன் என மீண்டும் அவர்களிடம் வெறுப்பை காட்டிவிடாதே என் செல்லமே. உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் போய் நீ வாதிட்டு நேரத்தை வீணாக்குவதை காட்டிலும் பல நேரங்களில் நீ அமைதியாக இருப்பது தான் உனக்கு நல்லது. யாருக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அதை காலம் மூலமாக நான் நிச்சயம் பதில் சொல்லுவேன். நீ ஜெயிச்சா எனக்கும் மகிழ்ச்சி தான். நீ தோற்றால் அதை நான் உனக்கு கொடுக்கும் பயிற்சியாக நினச்சிக்கிட்டு அடுத்து எப்படி வெற்றியை பெறலாம் என்கிற முயற்சியை செய்து கொண்டு போய்கொண்டே இரு என் செல்லமே. சில சமயம் எப்போதுமே உண்மையை பேசுபவனை பார்க்கும்போது அவன் கொஞ்சம் திமிரா பேசுகிறானோன்னு தோணும். ஆனால் அது திமிரல்ல. அவன் பேசும் உண்மையும் அவனுக்கு தெரிந்த நியாயமும் கொடுக்கக்கூடிய கம்பீரத்தோடு அவன் பேசுவதால் தான் அவன் ரொம்ப திமிரா பேசுறது போல உனக்கு தெரியும். உண்மையிலேயே உண்மையை பேசக்கூடிய மனிதர்கள் இந்த உலகில் மிகச் சிறந்தவர்கள். இப்போதெல்லாம் பொய் பேசும் மனிதர்களும் போலி வேஷம் போடும் உறவுகளும் அதிகமாகி விட்டார்கள் தானே. இந்த உலகத்தில் நீ ஒருபோதும் யாருடைய அன்புக்கும் அடிமையாகிவிடக்கூடாது. ஏன்னா இங்கு யாருடைய அன்பும் நிரந்தரம் இல்லை என் செல்லமே. நீ பிறந்ததிலிருந்து உன் மீது காட்டப்படும் அன்பு நீ கடைசி காலம் வரும் வரையிலும் உனக்கு கிடைக்கிறதா என்ன? ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உன்னை விட்டு பிரிந்து போபவர்களாகத்தானே இருக்கிறார்கள். எதிரிகளிடமும் நீ அன்பு செலுத்தினா அப்போ உனக்கு புரியும். அதைவிட சுலபமாய் நீ அவர்களை குழப்பவே முடியாது. உனக்கு கெடுதல் செய்பவர்களும் எதிரிகளும் இவர்கள்தான் தெரிஞ்ச பிறகும் கூட நீ அவங்கக்கிட்ட சிரிச்ச முகமாக ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசினா அவர்கள் உன்னை பற்றி புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பி தவிப்பார்கள். அதுவே நீ பாதி வெற்றி பெற்றதற்கு சமம்தான். அப்புறம் அதை வச்சுக்கிட்டே நீ நினச்ச காரியத்தை சுலபமாய் சாதிச்சுக்கிட்டு அவங்களுக்கே தெரியாமல் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் என் செல்லமே. தேவையற்ற இடங்களில் நீ அதிகம் பேசவும் வேண்டாம். தேவையான இடங்களில் நீ பேசாமல் இருக்கவும் வேணாம். ஏன்னா இது இரண்டுமே ஆபத்தானதல்லவா? ஒருவர் உன்னை குத்தி காட்டி சுற்றி காட்டி பேசும்போதும் வேண்டுமென்றே உன் மனதை காயப்படுத்தி பேசும்போதும் பேச வேண்டிய வார்த்தைகளை அளவாய் சுருக்கமாய் பேசிடணும். அதே போல் தேவையில்லாத இடங்களில் எல்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி முன்னால் போய் நின்று பேசுகிறதும் உனக்கே ஏதாவது பிரச்சனைகளை உண்டு செய்துவிடும். பேசும் வார்த்தைகளும் பேசும் இடங்களிலும் பேசும் செயல்களிலும் எல்லாவற்றிலும் நீ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. மனிதர்களையும் வாழ்க்கையையும் இந்த உலகத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே.